ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய் குருவியை வாங்கி நவாபுகள் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க சண்டைக்கு. 2 நவாபுகள் ட்ரைன் பண்ணி ஒரு பேப்பர்ல கொண்டு வந்து ஒரு பட்டு துணியில கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தும் பொழுது அங்க பாருங்க அவர் எழுதுற முக்கியமா ஐபிஎஸ் ஐஏஎஸ் கமிஷனர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நவாபு கூப்பிடுவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூப்பிட்டு ஒரு பட்டு துணி இருக்குல்ல, அந்த பட்டு துணிய இப்படி விரிச்சிருவாங்க. விரிச்சிட்டு 2 நவாபுகளும் வந்து உட்காருவாங்க. 2 நவாபுகள் கையிலயும் அந்த பட்டுக்குருவி இருக்குமா. அந்த பட்டுக்குருவியுடைய காலில் ஒரு பட்டு நூல் பிடிச்சிட்டு இருப்பாரா ஒரு நவாப், இன்னொரு நவாப் அப்படி பிடிச்சிருப்பாரு. அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்குமா. அப்படி சண்டை ஆரம்பிக்கும் போது 2 அப்படி நடந்து வருவாங்க. 2 குருவியும் அவர்களுக்கு ஸ்டாப் இருக்காங்க, இந்த வேலை பண்ற ஸ்டாப் அவ்வளோ அழகா கதை சொல்ல அப்படி கம்பீரமா நடந்து வருவாங்க. நடந்து வந்தாலே காசு போடுவாங்க. நடந்து வர அந்த குருவி ஒன்னோட ஒன்று சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ஒரு குருவி அப்படியே ஒரு குருவி அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த குருவி உட்காந்துருவாங்க. ஜெயிச்ச குருவிக்கு பார்ப்போம் பாருங்க, அவ்வளோ காசு போடுவாங்க. ஜெயிச்ச குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா? தங்க பூண்டு, கிவி பழம், பட்டு துணி, தங்க மாலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த தங்க குருவி உட்காந்து எல்லாரும் பார்ப்போம். கை தட்டுக்கிறாரு, எல்லாரும் கை தட்டுவாங்க. தோத்து போன துணி இருக்குல்ல, அதை முதலாளி கிட்ட வாங்கி பார்ப்போம். வாங்கி என்ன பண்ணுவாங்க பாருங்க, அதான் கொடுப்பேன். தலை கொண்டை இருக்குல்ல, அதை அறுத்துட்டு ஜன்னலை திறந்து பறக்கணும். அவர் எழுதுற தங்க குந்தை பரிசாக பெற்று ஒரு பட்டுக்குருவியை ஜெயித்த அந்த ஜெயித்த குருவிக்காக நான் வருத்தப்படுகிறேன். தன்னுடைய கொண்டையை அறுக்க கொடுத்து சுதந்திரத்தை தோல்விக்கான பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பறவைக்காக நான் சந்தோஷப்படுகிறேன்.